உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு இன்னைக்கு கிளம்பினதே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பான ஒரு செயல். ஸ்டாலின் இன்னைக்கு செய்யக்கூடிய செயல். இந்த 4.5 ஆண்டுகள் செய்ய முடியாத திட்டத்தை 45 நாட்களில் 10,000 முகாம்கள் மூலம் செயல்படுத்த முடியும் என்றால் இந்த 4.5 ஆண்டுகளில் எவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தியிருக்க முடியும்? அதாவது 2026 வரக்கூடிய எலெக்ஷனுக்காக அவர்கள் திட்டமிட்டு இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு அரசனுடைய இயந்திரங்களை, தட் மீன்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மற்றும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகளை பயன்படுத்துவது கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக அது மிகப்பெரிய தவறு. நான் 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா இத்தனை வருஷமா நான் 2 கோடி 6 கோடி உறுப்பினர் வச்சிருந்து சொன்னேன். அவையெல்லாம் யாரு? இந்த ஓரணியல் தமிழ்நாடு, உங்களுடன் தமிழ்நாடு அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மறுபடியும் ஓட்டு வாங்குறதுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரியும். சேகர் பாபு ஒரு மந்திரி சுட்ட கோழி மாதிரி திரிகிறார்னு நினைக்கிறேன் நான். அவருடைய நிர்வாகத்தை கோவில் எங்கே கும்பாபிஷேகம் நடத்தலாம், அங்கே ஏதாச்சும் தேருமா, அப்போது உடனே அங்கே காலையில் அங்கே இருப்பார், சாயங்காலம் மேயர் பிரியாவோட உடனே ஏற்கனவே ஞானசேகரில் யார் அந்த சார் அப்படிங்கிறது இன்றைக்கி வரலுமே தெரியல. அது மூடிக்கு மறைக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி இதுலேயும் அந்த அம்மாவோ யாரும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்படின்னா உன்ன நிர்வாகம் என்ன? நிர்வாகம் செத்து விட்டது. ஃபோனில் கூப்பிட்டு சாரிம்மா, ஒரு முதல்வர் சாரி கேட்கறதுங்கிறதுல எல்லாருமே சாரி கேட்டால் அது முடிஞ்சிருச்சா? திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வச்சுட்டு இருக்கிறார்ல, அவருக்கு மிகப்பெரிய அசிங்கம். அவரை சமமாக நடத்தவே இல்லை. அவர் பக்கத்தில் உட்கார்றது கூட இதுவரை மு.க. ஸ்டாலின் அவரை அலோவ் பண்ணதில்லை. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வி.எம். சுப்பிரமணியன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார் ஆக்சுவலாக இப்போ ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டம். இது ஆல்ரெடி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகம் மீட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு போய்கிட்டு இருக்கார். இதனால் உங்களுடன் ஸ்டாலினும் மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போன்ற விஷயத்தை முடக்கிறதுக்காக இவர் இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரா? இதனால் அந்த திட்டம் தடை ஏற்படுமா? உங்கள் கேள்வியிலேயே எனக்கு சரியான ஒரு பதில் நீங்களே கொடுத்துருக்குறீங்க. முடக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற வாசகத்துக்குள் அடங்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு இன்னைக்கு கிளம்பினதே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பான ஒரு செயல். ஸ்டாலின் இன்னைக்கு செய்யக்கூடிய செயல் மக்களுக்கு எடப்பாடியாருக்கு அடுத்த ஒரு முன்னோட்டத்தை, ஒரு எழுச்சியைத்தான் இந்த பயணம், ஸ்டாலினுடைய பயணம் அடுத்த ஒரு நல்ல ஒரு பயணத்தை தான் தொடங்குறதுக்கு அவருக்கு இன்னும் எழுச்சி கொடுக்கக்கூடிய மக்கள் மனதில் அடாடா எடப்பாடியார் இந்த எழுச்சி பயணத்தை ஆரம்பித்ததால் பயம் கொண்டு இந்த ஸ்டாலினுடைய டிராமா குரூப் தன்னுடைய பயணத்தை ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திட்டத்தின் மூலம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த பயணம் மிகவும் ஒரு வெளிப்படையாக ஒரு பயணமாக இல்லாமல் மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும். எப்படி சப்போர்ட்டாக இருக்கும்னா, எடப்பாடியாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் தான் இந்த பயணம் அமையும். காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த 4.5 ஆண்டுகளில் பண்ண முடியாத 45 நாளில் எப்படி பண்ணி முடிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இல்லை, ஒவ்வொரு திட்டம் இன்னைக்கு போடல. அவர் என்னைக்கு முதலமைச்சராக பதவி ஏற்றாரோ அந்த காலத்திலிருந்து பல திட்டங்களை முடக்கி இருக்கிறாங்க. பல திட்டங்களை, அவங்களுக்கு சாதகமான திட்டங்களை எல்லாம் ஓட்டு வாங்கிறதுக்காக பல திட்டங்களை எல்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த திட்டங்களில் இந்த 4.5 ஆண்டுகள் செய்ய முடியாத திட்டத்தை 45 நாட்களில் 10,000 முகாம்கள் மூலம் செயல்படுத்த முடியும் என்றால் இந்த 4.5 ஆண்டுகளில் எவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தியிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பாமரனுக்கும் தோணுமா இல்லையா? ஸோ அந்த சூழ்நிலையை நீங்கள் நல்லா கருத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா,
இந்த உங்களின் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த வாசகம் எடப்பாடியாருக்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு சூழ்நிலை தான், ஒரு ஏற்றமான சூழ்நிலையை வகுத்து கொடுத்துருக்குது அப்படின்னு தான் இதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியும். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின்ற அந்த ஒரு திட்டம் வந்து எப்பவுமே ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி போகக்கூடிய ஒரு திட்டமாக தெரியுது. இது வந்து அரசியல் ரீதியாக அவங்க கொண்டு போக நினைச்சாலுமே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, தாலுகா ஆஃபீஸர்ஸு, விஏஓ அவங்கள மாதிரி ஆட்களை யூஸ் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க. ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் விசஸ் அரசாங்கன்ற மாதிரி போய் சேருமா? அதாவது சட்டப்பிரகாரம் வந்து 1968 அதிகாரியினுடைய அதாவது ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் எப்படி செயல்பட வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை, அதாவது இப்போ வந்து வெளிப்படையாகவே தெரியுது இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு எலெக்ஷனுடைய, அதாவது 2026 வரக்கூடிய எலெக்ஷனுக்காக அவர்கள் திட்டமிட்டு இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு அரசனுடைய இயந்திரங்களை, தட் மீன்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மற்றும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகளை பயன்படுத்துவது கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக அது மிகப்பெரிய தவறு. அதுதான் வந்து மக்களுக்கு தெரியும். மக்கள் இப்போ என்ன கேள்வி அவங்களுக்கு தெரியணும்னா, முன்னே நான் பதில் சொன்னேன். இத்தனை நாளாக வராத ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இத்தனை நாளாக என்னுடைய வீடு தேடி வராமல் ஒரு விஏஓ, ஆர்ஐ, கலெக்டர் இவையெல்லாம் இன்னைக்கு வராங்களே, இத்தனை நாளே எங்கே போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆகவே தான் நான் முன்னையே உங்களுக்கு சொன்னேன், எடப்பாடியாருடைய எழுச்சி பயணத்தை முறியடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஸ்டாலின் ஆரம்பித்த இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டமானது எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு என்னுடைய சாராம்சம். ஆனால் இந்த அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல, அதிகாரிகள் இந்த திட்டத்திற்கு உடந்தையாக இருப்பதற்கு யாராவது நாளைக்கே நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறேன், எந்த அடிப்படையில் நீங்கள் அதிகாரிகள் இதை இத்தனை நாளாக நீ ஏன் செய்யலை, என்னுடைய கேள்வி. திட்டத்தை இல்லை, இத்தனை நாளை இந்த அதிகாரிகள் இந்த திட்டங்களை ஏன் செயல்படுத்தவில்லை, நாளைக்கு ஒரு பாமரன் ஒரு கேஸ் போடுறான், ஒரு ரிட்டன் ஃபைல் பண்ணுறான், அதிகாரிகள் இவ்வளவு நாளாக செய்யவே இல்லை, இந்த 45 நாளில் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக அதிகாரிகள் சம்பளங்களை பெற்றுக்கொண்டு அரசாங்க எங்களுடைய வரிப்பணத்தின் மூலம் வாழ்ந்து கொண்டு செயல்படுத்தாமல் உயர் அதிகாரிகளும் கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளும் எங்களை வந்து சுரண்டி கொண்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா இந்த இடத்துல வந்து மு.க. ஸ்டாலினுடைய, அதாவது வந்து அந்த குரூப் டிராமா குரூப்பினுடைய பதில் என்ன பதிலாக இருக்க முடியும்? இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி. இப்போ அதுக்கு இப்போ என்ன பதில்? கண்டிப்பாக இது ஒரு டிராமா குரூப்பு அப்படின்னு தன்னைத்தானே முன்னிறுத்தி கொண்டு இவங்கெல்லாம் வந்து இப்போ அந்த 10,000 வந்து முகாம்களை போட்டுக்கிட்டு மக்களை சந்திக்க சென்றுட்டு இருக்கிறாங்க. இது வந்து எந்த விதத்திலும் வந்து எடப்பாடியாருடைய எழுச்சி பயணத்தை பாதிக்காது. இது வந்து அவங்க வந்து நாளைக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தான் இருப்பாங்க. சார் ஓகே சார், எப்படியாவது ஒரே விஷயம் சார், ஏதாவது உங்களுடன் ஸ்டாலினோ இல்லை ஓரணியில் தமிழ்நாடோ ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க மூவ் பண்ணி போயிட்டே இருக்காங்களே சார். இப்போ 1 கோடி உறுப்பினரையும் ஜாயின் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதிமுகவினர் பாஜகவினர் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களும் எந்த விஷயமே பண்ண மாதிரி தெரிய வரலையே. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நான் 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அப்படின்னா இத்தனை வருஷமா நான் 2 கோடி 6 கோடி உறுப்பினர் வச்சிருந்து சொன்னேன், அவையெல்லாம் யாரு? இப்போ 1 கோடி உறுப்பினர் சேர்த்துனே இல்லை, யாரை சேர்த்துன? புதுசாக வந்திருக்கிறவங்களா இல்லை பழைய மெம்பர்கிட்டே வாங்கினியா? இத்தனை நாள் இவங்க உறுப்பினரே ஆகலையா? அப்படின்னா ஏற்கனவே பல முறை எங்களிடம் வந்து 5 கோடி உறுப்பினர் இருக்கிறாங்க, 6 கோடி உறுப்பினர்களாங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு வேற சொல்கிறேன். ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவில் உறுப்பினராக இருக்கிறவங்களையும் பாமகவில் உறுப்பினராக இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு, வாப்பா நாமெல்லாம் ஒரே இலையில் உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், நீ அரிசி எடுத்துக்கிட்டு வா, நான் வந்து தவிடு எடுத்துக்கிட்டு வரேன், 2 பேரும் கலக்கி ஊதி ஊதி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கலைஞர், அதாவது வந்து ஸ்டாலின் சொல்கிறாரு. இந்த ஓரணியில் தமிழ்நாடு உங்களுடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மறுபடியும் ஓட்டு வாங்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரியும். இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக் கழகத்துக்கு தான் ஒரு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஓகே சார். சார் அப்படின்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது எழுச்சி பயணத்துக்கும் போது அவர் சொல்கிறாரு, அதாவது இந்த கோயில் காசு எடுத்து வந்து ஏன் கல்லூரி கட்டுறீங்க அப்படின்ட்டு.
இத்தனை வருஷமா இந்த கேள்வி எழுப்பாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வச்ச உடனே எழுப்பதற்கு காரணம் என்ன சார்? ஏன்னா பாஜகவினர் தான் எப்பவுமே வந்து ஹெச்ஆர்என்சி வேண்டாம், அறநிலைத்துறையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு கூட்டணி வந்த உடனே சொல்றாரு அப்படிங்கும்போது எதனால இந்த மாற்றம்? இந்த கேள்வி வந்து உண்மையாலுமே நீங்க கேட்குற கேள்வியில வந்து நான் தப்பு ரைட் அப்படிங்கிறத பற்றி நான் பேசுறதுக்கு வரல. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த கேள்வி வந்து பல தொலைக்காட்சிகளிலும் சரி பேப்பர்லேயும் வந்து அடுத்த நாளே வந்து பிரதிபலித்தது. அந்த பிரதிபலிப்பு அந்த வெளிப்படையை நான் வந்து பார்த்தேன். ஆனால் இது அனைத்திலுமே திருத்தி கூறிப்பட்டது. அதான் மக்கள் தன்னுடைய பரிணாம வளர்ச்சி எனக்கு அதோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிறாங்க. பல கல்லூரிகள் வந்து கோவிலுடைய நிர்வாகத்தில் வந்து ஆரம்பிக்கப்பட்டதெல்லாம் இருக்கிறது. அந்த காலத்தில் வந்து ஆரம்பித்தாங்களேன்னு சொல்லி. ஆனால் அந்த ஆரம்பிக்கப்பட்டார்களை ஒழிய ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகள் அனைத்துமே அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்பட்டது. அரசாங்கத்தினுடைய பணத்தினால தான் மறுபடியெல்லாம் வந்து அரசாங்கமே எடுத்து நடத்தக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அவர் சரியான கேள்வி என்னன்னா, பதில் உங்களுக்கு சொல்லும்னா, கேள்விக்கு தகுந்த பதில் என்னன்னா, எடப்பாடியார் அவர்கள் கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட வேண்டிய அவசியம் என்ன, அரசிடம் பணம் இல்லையா என்றுதான் அவருடைய கேள்வி. நீ ஏன் வந்து கோவில் பணத்தை எடுத்து கட்டுற, நீ பசங்கிட்ட எதுக்கு வந்து பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைக்கிறங்கிற கேள்வியே இங்க இல்லை. கோவில் பணத்தை எடுத்து கட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்விதான். அரசிடம் பணம் இல்லையா அப்படிங்கிற கேள்விதான், மாற்று கருத்து இல்லை. இதை வந்து ஒரு தவறான திருதலாக தான் மக்கள் கிட்ட கொண்டுட்டு போயிட்டு ஒரு இதை வச்சாவது எப்படியோ ஒரு மாந்திரிகம் பண்ணி எப்படியோ வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணாங்க. அதுவும் வந்து அப்படியே மலையில் பேஞ்சோடனே எப்படி காணாது புழுதி காணாது போயிருது, அது மாதிரி அது காணாது போயிடுச்சு அந்த புரட்சி. ஓகே சார். ஆனால் இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக சேகர் பாபு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது, ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து கல்லூரிகள் கட்டப்படவில்லையா கோயில் காசுல இருந்து, அதே மாதிரி கோர்ட்டே வந்து இனிமேல் இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே சொல்லப்பட்டிருக்குது, ஏன் இப்போ மட்டும் கேள்வி எழுப்புறாருன்ற மாதிரி பதிலடி கொடுத்துருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கல்லூரி அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், அத்தனை காலேஜ், என்ன 11 மெடிக்கல் காலேஜ்னு நினைக்கிறேன். அவருடைய ஆட்சியில் 4 ஆண்டு மிகப்பெரிய அந்த கடுமையான சூழ்நிலையில் கூட 11 மெடிக்கல் காலேஜ், அரசு கல்லூரிகள் நிறைய கொண்டு வந்தார். சேகர் பாபு வந்து ஒரு மந்திரி சுட்ட கோழி மாதிரி திரிகிறார்னு நினைக்கிறேன் நான். அவர் வந்து அவருடைய நிர்வாகத்தை கோவில் எங்கே கும்பாபிஷேகம் நடத்தலாம், அங்கே ஏதாச்சும் தேருமா, அப்போது உடனே அங்கே காலையில் அங்கே இருப்பார், சாயங்காலம் வந்து மேயர் பிரியாவோட உடனே அவர் அங்கே காட்சியில் இருப்பார். உடனே இங்கே வந்து உடனே எங்கே பார்த்தாலும் வந்து கோவில் நிர்வாகத்தில் மூக்க நுழைச்சிட்டு என்ன பண்ணுறனே தெரியாமல் அவர் வந்து அறிவாலயத்துக்கும் முதல்வருடைய வீட்டுக்கும் பிரியாவுடன் சென்று பிரியமாக அவர்கள் வந்து தன்னுடைய செயல்பாடுகளை செஞ்சுட்டுருக்கிறார். உண்மையிலுமே சேகர் பாபு வந்து ஒரு காமெடியன் அப்படின்னு சொன்னால் தான் மிகப்பெரிய காமெடியன். எல்லா பக்கம் கேட்கும்போது சேகர் பாபு மிகப்பெரிய ரவுடின்றாங்க, நீங்கள் என்ன காமெடியன்? இல்லை, அதாவது அவர் ரவுடியா அப்படி பார்த்தா ஒன்றும் தெரியல, ஒரு காமெடியன் தான் அவர். என்னை பொறுத்தளவுக்கு நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், அவர் ஒரு ட்ராமா காமெடியன். அந்த ட்ராமா குரூப்பில் அவர் ஒரு நல்ல காமெடியன். அவங்களுக்கு நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா போய் இன்னும் மறையெல்லாம் சொல்லுவாங்க, போனோடனே காரை திறந்து விட்டு எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்க்குறது உடனே அங்கே, அதுதான் அவருடைய வேலை. மற்றபடி அவர் வந்து என்னை விட வயசில் மூத்தவராக இருக்கலாம், அதனால் அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் பாவம். அதனால் சேகர்பாபை பற்றி அவரெல்லாம் ஒரு இந்த சீன்லேயே இல்லை சார், ரைட்டா? அவரெல்லாம் வந்து இந்த வரக்கூடிய அடுத்த ஆட்சிக்கெல்லாம் சீல்லே கிடையாது எடப்பாடி, அதாவது யார் நம்ம சேகர்பாபு சீல்லையே கிடையாது. ஆனால் எப்போ கேள்வி எழுப்பினாலுமே வந்து சேகர் பாபு சம்மந்தமாக பேசினா அவர் ஏன் சேகர் பாபுன்றீங்க, அலேலே பாபுன்னு சொல்லுங்கன்ற மாதிரி கிண்டல் பண்ணுறீங்க. அவர் இன்னும் வேறு மாதிரி கூட கிண்டல் பண்ணலாம், பட்டு அவருடைய இருக்கக்கூடிய தகுதியும் இடத்தையும் பொறுத்து வந்து அதை அந்த மாதிரி ஒரு இதை வந்து என்னுடைய வாயினால் சொல்கிறது வந்து நான் கொஞ்சம் கூச்சமாகவும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ராமா குரூப்போட அவர் சேர்ந்து பல வருடங்கள் ஆச்சு. அதை இப்போ ட்ராமா குரூப்புங்கிறத விட இப்போ நான் சொல்லுவேன் பூச்சாண்டி குடும்பத்தார் அப்படின்னே சொல்லலாம். அதனால் அந்த பூச்சாண்டி குடும்பத்தாருடைய, அதாவது பூச்சாண்டி குடும்பத்தாரில் ஒரு குரூப் இருக்குது. அதாவது மு.க. ஸ்டாலின் தான் அதுக்கு வந்து தலைவர், உதயநிதி ஸ்டாலின் வந்து அது துணைத் தலைவர், அப்புறம் வந்து கனிமொழி அக்கா இருக்கிறாங்க, அப்புறம் அதுக்கு அடுத்துல மருமகன் சேகர் பாபு, அனைத்து பேருமே அந்த இதில் அவங்களுக்கு பதவிகள் வழங்கப்பட்டிருக்குது. அவங்க வேலையை பூச்சாண்டி குடும்பத்தார் செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த பூச்சாண்டி வேலையைத்தான் மறுபடியும் எப்படி அடுத்த முறை ஆட்சிக்கு வருவது அப்படிங்கிறதான் உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வச்சுட்டு தன்னுடைய வண்டியை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வண்டி கண்டிப்பாக நடுக்கடலில் விழும். வரக்கூடிய 2026
எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் 234 தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ இருந்துட்டு இருக்குது. மக்கள் ஆரவாரமாக மிகவும் எழுச்சியுடன் சாரசாரியாக கும்பல் கும்பலாக வந்து அவருடைய பிரச்சாரத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. எல்லாரத்தோடையும் நடந்தும் சரி, காலையில் மாலையில் வந்து அவரோட உறவாடுறாங்க. சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்கிற போது கூட, என்னப்பா நல்லா இருக்கிறியா, என்ன கந்தசாமி நல்லா இருக்கிறியா, என்ன அருள் எப்படியாப்பா இருக்கிற, பாரு பாரு எல்லாம் பண்ணுறீங்க. இது யாரை பார்த்து கேட்குறாங்கன்னா, தனக்கு தெரிந்த ஒரு அடுத்த கட்சியை சேர்ந்தவரை கூட அரவணைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், மக்களுடன் மக்களாக வாழக்கூடிய, இப்போது தமிழகத்துக்கு அடுத்து வரக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் மட்டும்தான் தமிழகத்துக்கு ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். புரியுது சார். ஆனால் கனிமொழி அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அதிமுக முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணியே வைக்க மாட்டோம், ஏன் முக்கியமாக 2026 எலெக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுடைய கூட்டணி வச்சிருக்காங்களே, ஒரு அதாவது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்சியோட எதுக்கு இப்போ நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க? நீங்க கேள்வி வந்து எப்படின்னா, இது ஏன் கூட்டணி வச்சாங்க, சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் என்ன, எந்த சூழ்நிலையில் நீங்கள் கூட்டணி வச்சிங்க அப்படிங்கிற உங்கள் கேள்வி கரெக்டு தான். நான் உங்கள் கேள்வி வந்து கூட நான் குறை சொல்கிறதுக்கு வரல. நீங்கள் வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த விதத்தில் உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு பார்க்க வேண்டாமா? கனிமொழி அக்கா அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி தன்னுடைய தகுதியை முதல்ல, தன்னுடைய முதுகில் இருக்கக்கூடிய அழுக்கு இருக்குதான்னு பார்க்கணும். நான் சரியாக இருந்தால் தான் நான் வந்து கேள்வி கேட்கணும். அதை கேட்பதற்குண்டான தகுதி அக்காவுக்கு இருக்குதா? காங்கிரஸோட எந்த அடிப்படையில் நீ கூட்டணி வச்ச? ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி அந்த குழந்தைகள் 2 பேர் இருக்கிற போது உன்னுடைய அப்பானுடைய குரூரமான பார்வை, அந்த சோனியா காந்தி அம்மாவை எவ்வளவு இழிவுபடுத்தி பேசியிருப்பீர்கள். அதே வந்து ராகுல் காந்தியை எவ்வளவு அந்த குடும்பத்தை சின்னாபனமாக்கி பேசியிருப்பீங்க. சரி, ஒரு பேச்சு கூட இருக்குது. அதாவது ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கில் வந்து மறைமுகமாக யாருடைய தொடர்பு இருந்ததுன்னு சொல்லி மக்கள் அப்போ பேசப்பட்டார்கள். ஸோ அதையெல்லாம் நான் வந்து இப்போ பேசுன்னு வச்சுங்க, நீ உனக்கு பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா? எடப்பாடியார் பற்றி பேசுகிறீங்க நீங்கள் எல்லாமே, ஆனால் அதை பேசுவதற்கு உங்களுக்கு முதல் அருகதை இருக்கிறதா? நான் அதை அருகதை இருந்தால் தான் கேட்கணும். அந்த அருகதையே கிடையாது. அதனால் உண்மையாலுமே சொல்கிறேன், அக்காலாம் வந்து இனிமேல் எதிர்காலத்தில் பிரச்சாரத்துக்கே போக முடியாது. அக்கா வந்து இனிமேல் போகிற போது ஜெட் ப்ளஸ் பாதுகாப்பு போட்டுட்டு போகிறது நல்லது. காரணம் ஏன்னா மக்கள் மிகப்பெரிய அளவில் ரொம்ப அப்படியே கோபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா நான் விதவையான தமிழ்நாடு, சரி விதவையான தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ என்ன பண்ண? சரி 65 ரூபா டீசல், 75 ரூபா டீசல், நீட்டை ஒழிப்பேன், அதை ஒழிப்பேன், இதை ஒழிப்பேன், பொய்யான பிரச்சாரங்களை சொன்னீங்க. மக்கள் இருந்த முட்டாளு நினைச்சிங்களா? தமிழக இளைஞர்கள், தமிழக பெண்கள், நிச்சயமாக சொல்றேன், அவங்க எந்த சூழ்நிலையிலும் வழி தவறி போகவே மாட்டாங்க. தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள். வரக்கூடிய எலெக்ஷன்ல எவ்வளவு பெரிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது வந்து தாவேகாவாக இருந்தாலும் சரி, மற்ற விசிகாவா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, யாரும் இளைஞர்கள் ஓட்டை பெறவே முடியாது, அவங்களை ஏமாற்றவே முடியாது. இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, பணத்தை இப்போ கொடுக்குற 1000 ரூபாங்கிற பக்கம் 2000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம், இலவசம்ங்கிற பேரில் மக்களை ஏமாத்தலான்னு சொல்றேன். தமிழக மக்கள் இந்த எழுச்சி பயணத்தின் மூலம் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு தேவை நல்ல முதல்வர், நல்ல எதிர்காலம், தொழில் வளர்ச்சி, விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறாங்க. வரக்கூடிய எலெக்ஷன்ல கண்டிப்பாக இளைஞர்கள் சாரையாக, நேற்று கூட பார்த்தீங்கன்னா தெரியும், எடப்பாடியாரை பார்ப்பதற்காக கல்லூரியினுடைய மாணவர்கள் சாரையாக வந்து பார்த்தாங்க. எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க கனவுகள். எடப்பாடியாருக்கு ஒரு பின்புலம் இல்லை, ஒரு விவசாயத்தை சார்ந்த அவன் தான் வேணுங்கிறாங்க. காமராஜர் என்ன பின்புலத்தோடு இருந்தாரா? இல்லையே. ஒரு சாதாரண குடும்பம், இறக்கின்ற பொழுது எந்த சொத்துமே இல்லாத இறந்தவர், அதை சார்ந்தவர் தான் அவரும். அதே மாதிரி தான் ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிறவர். அருமையான ஒரு விவசாயம்னா என்ன, மக்கள்னா என்ன, கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க யாரு, மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க அனைத்தையும் படித்தவர். ஆகவே தமிழக மக்கள் வரக்கூடிய 2026 ஒரு சிறந்த முதல்வரை பெறுவார்கள். தொழில் வளர்ச்சி, விவசாயம், கூலி தொழிலாளர் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். ஆனால் எடப்பாடியாருடைய வரக்கூடிய ஆட்சியில் வந்து மிக சிறப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய இரும்பு கரங்களை கொண்டு சட்ட திட்டங்களை நிறைவேற்றி சரியான பாதையில் எடுத்து செல்வாருங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு பதிவு. ஓகே, சூப்பராக சொன்னீங்க சார்.
பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித்குமாரோட லாக்அப் டெத்து சார். எப்பவுமே அஜித்குமார் லாக்அப் டெத் எடுத்துட்டோம்னா உடனே அதிமுக ஆட்சியில் நடந்த அந்த சாத்தான் குளம் டெத்தை எடுத்துக்கிறாங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் பாருங்கள் ஃபோன் பண்ணி சாரிமாவே ஸ்ட்ரெயிட்டாகவே பேசியிருக்காரு, எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயம்னா, அந்த பக்கம் அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே பண்ணல, ஏதாவது போய் பார்த்தாரா, ஏதாவது செஞ்சாரா, ஸ்ட்ரைட்டாக வந்து சிபிஐ கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுக்கப்படும். அதாவது நீங்கள் கேள்வியில் வந்து லாக்அப் டெத் அப்படிங்கிறது வந்து ஒரு டெத்து நடந்திருந்தால் பரவாயில்ல, ஸ்டாலினுடைய இதில் இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட 24 லாக்அப் டெத்துக்கு மேலே சரியான இதில் நடந்திருக்குதுங்கிற ஒரு ரிப்போர்ட்டு. சரி, லாக்அப் டெத்து சாத்தான்குளத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறீங்க. சாத்தான்குளத்தில் வந்து சம்பவம் நடந்த போதே வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டது, சரியான விசாரணை நடத்தப்பட்டது, சிபிசிஐடிக்கு போச்சு, இவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, சிபிசிஐடிக்கு போச்சு, அதற்கு அடுத்தது சரியான டீம் ஃபிக்ஸ் பண்ணி சரியாக விசாரணை செய்து அவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆட்சியில் அஜித்குமாரில் சம்பவம் நடந்தது என்னைக்கு, அது ஏதாவது வந்து தெரியுமா? யாருக்கு தெரியாது. அதையும் மறைக்கப்பட்டது. சம்பவம் நடந்தவுடன் எஃப்ஐஆர் போடப்பட்டதா? அதுவும் செய்யலை. சரி, கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு பொருள் திருட்டு போயிடுச்சு, எனக்கு தங்க நகைகள் திருடப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் வெளிப்படையாக வந்துருச்சு, நகை திருடப்படவில்லை என்று. சரி, அதுக்கும் செக்ஷன் இருக்குது, பொய்யான புகார் கொடுத்தா உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த அம்மா மேலே ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்லை. அந்த அம்மா இன்னைக்கு வந்து கல்லூரி, அரசு கல்லூரியில் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. யார் அந்த டீமை, அவரை என்கொயரி பண்ணுறதுக்காக யார் அந்த டீமை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது, டைரக்ஷன் கொடுத்தது? அதுவும் இதுவரையில் செய்யலை. சரி, அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. சரி, சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவில பண்ணியாச்சு. எய்த அம்பு யாரு? ரைட்டா? அந்த அம்பை எய்தவர் யார்? அது தெரியும் உனக்கு. அவில சஸ்பெண்ட் பண்ணியா? அதுக்குண்டான நடவடிக்கை இருந்ததா? இது எல்லாம் உன்னால செய்ய முடியாது, என்னால் இயலாது, எனக்கு அந்த தகுதி இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு தான் தடபுடலாம் இம்மீடியட்டா சிபிஐக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி கேஸ் எல்லாம் பல கேஸில் சிபிஐக்கு மாற்று அப்படின்னு சொல்லி போராட்டம் செய்தார்கள். பல பேர் போராட்டம் செஞ்சாங்க. ஏதாவது ஒரு கேஸை நீ சிபிஐக்கு போகிறதுக்கு இது பண்ணி நீ கோர்ட்டில் நீ வந்து உன்னுடைய நிர்வாகத்தினுடைய அதிகாரிகள் வந்து கோர்ட்டில் வந்து போராடினாங்க, சிபிஐ கொடுக்கூடாதுனால பல கேஸில் போராடி இருக்கிறாங்க. இந்த கேஸை நீ உடனடியாக உன்னாலேயே ஒரு முதலமைச்சர் உடனடியாக மாற்றக்கூடிய நிர்பந்தம் என்ன? யார் உன்னை நிர்பந்தித்தது? அதாவது இதுலேருந்து எஸ்கே நான் வந்து மாற்றிட்டேன், நானே வந்து மானசேய முகம் அப்படின்னா உன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டீங்க. ஆனால் இந்த செகண்டு வரலும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அந்த அதிகாரிகள் மேலே. சரி, யார் அந்த அதிகாரி? எய்த அதிகாரி யார்? இதுக்கு மேலிருந்து யார் அப்படின்னு தெரியுமா? ஏற்கனவே ஞானசேகரில் யார் அந்த சார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரலுமே தெரியல, அது மூடிக்கு மறைக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி இதுலேயும் அந்த அம்மாவோ யாரும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்படின்னா உன்ன நிர்வாகம் என்ன? நிர்வாகம் செத்து விட்டது. அந்த செத்து போன நிர்வாகம் அதை விட இன்னொரு பெரிய இது, ஃபோனில் கூப்பிட்டு சாரிம்மா. ஒரு முதல்வர் சாரி கேட்கறதுங்கிறதுல எல்லாருமே சாரி கேட்டால் அது முடிஞ்சிருச்சா? சாரி கேட்டு விட்டால் அது முடிஞ்சிருச்சா? இப்போ நீங்க இன்னொரு கேள்வி, அங்க போய் நீ பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட, அது வந்து மக்கள் நிச்சயமாக அப்படி போகாது இருப்பது தான் சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். போய் அரசியல் பண்றது எடப்பாடி அவரோட வேலை இல்லை. மீடியா இருக்குது, நீங்க எல்லாம் எழுதுறீங்க, எல்லாருமே எழுதுறீங்க, சோசியல் மீடியாவிலிருந்து எல்லா மீடியாவும் யாரோட கையில் இருக்குது? ஸ்டாலினோட கையில் இருக்குது. எது செய்வது எது செய்யக்கூடாது என்பது ஸ்டாலின் பார்த்து முடிவு, அவருடைய பின்புலத்தில் இருக்கிறவங்க தான் செய்கிறாங்க. ஆனால் எடப்பாடியார் அந்த இடத்துல போய் அவருடைய வேலை என்ன? ஒரு ஆறுதல், அவ்வளவுதான். நீ ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய நீயே அந்த இடத்துல போய் பார்க்க முடியலையே, அதை பார்த்து அதனுடைய என்ன சாராம்சம்னு விளக்க முடியலையே. நான் வந்து அந்த இடத்துல போகல. நான் அதுக்குண்டான கண்டிப்பாக என்னுடைய எடப்பாடியாரை சார்ந்தவர்கள் அதுக்கு சம்மதமான போய் அவையில பார்த்து ஆறுதல் சொன்னாங்க. எடப்பாடியார் ஃபோனில் பேசினார், அழகாக ஃபோனில் பேசி, இல்லைம்மா அதுக்குண்டான நான் உங்களோட துணை இருப்போம், அதான் சொல்ல முடியும். ஏன்னா நிர்வாகம் உன்னுடைய கண்ட்ரோல் இருக்குது. நான் வந்து போய் அங்கே பார்த்துருந்தேன் அப்படின்னு சொன்னேன், என்ன ஆகும்?
நீ வந்து வேணும்னே வந்து புரட்சி பண்ணுறதுக்கு மக்களை தூண்டி விட்டார்கள் என்ற ஒரு இது வரும். அது வந்து சிபிஐயில் ஒப்படைச்சாச்சு. அந்த இடத்துல நான் போய் வந்து பண்ணுனா அது மீடியா இன்ஃப்ளூயன்சிங் ஆகிப்போம், அதாவது மீடியா ட்ரையல் மாதிரி ஆகிப்போம். அதை கெடுப்பது அது அவர் வந்து நாகரிகம் தெரிந்தவர், எடப்பாடியார் வந்து நாகரிகம் தெரிந்தவர். ஆகவே அரசியல் வந்து எப்படி பண்ணணும்னா அதை கூட வந்து ஒரு நாகரிகத்தோட அரசியல் பண்ண வேணும்னு அப்படின்னு நினைக்கிறவர். ஆகவே அதனால தான் அவர் அந்த இடத்துக்கு போகலை. ஆனால் மு.க. ஸ்டாலின் வந்து அந்த அஜித் வழக்கே வந்து சிபிஐக்கு என்னைக்கு மாற்றினாரோ, தன்னுடைய நிலையை எப்போ ஒத்துக்கிட்டாரோ அப்போ அவர் ரிசைன் பண்ணியிருக்கணும் உண்மையான முதல்வராக இருந்தால். பட்டு நமக்கு அவங்க உண்மையான முதல்வர் தான் இல்லைன்னு தெரியுமே, அது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதை பற்றி கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த வெக்கமும் கிடையாது. ஸோ அவர் எப்படி வேணாலும் செயல்படுவார்கள். அதுக்கு அவங்கள இந்த அஜித் வழக்கே ஒரு முன்னுதாரணம். ஓகே சார், அடுத்து இப்போ திருமாவளவன் அவர்கள், அதாவது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி ஆரம்பித்ததுலேருந்தே வந்து மேலே ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரோ இல்லையோ, திருமாவளவன் தான் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பார். ஓகேங்களா, எதுக்கு நீங்கள் அவரோட கூட்டணி வச்சிங்க, இப்படி கூட்டணி வைக்கலாமா, மதவாத கூட்டணியாக இருக்குது அப்படின்னு பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருமாவளவன் அவர்கள்லாம் எங்கள் கூட்டணி பற்றி பேசுறதுக்கு இருக்கா, தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு சார். இது நியாயமான வார்த்தை? அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி ஓகே தான். அந்த கேள்வியில் நான் ஒன்று கேட்குறேன். திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வச்சுட்டு இருக்கிறார்ல, அவருக்கு மிகப்பெரிய அசிங்கம். உண்மையாலுமே நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரையுமே அசிங்கப்படுத்துகிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், அவர் ஏன் அங்கே விழுந்து கிடக்கிறாருன்னு எனக்கு தெரியல. திருமாவளவன் ஏன் அங்கு விழுந்து கிடக்கிறார்னு அது ஒரு பெரிய மூடு மந்திரம். அதே சமயம் அதுக்கு பதிலும் இதுவரையிலும் கிடைக்கல. ஆனால் திருமாவளவன் பயப்படுறாரோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் வருது. காலையில் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் மெசேஜ் போடுறான், சோசியல் மீடியாவில் வந்துடுது. மாலையில் வந்து யார் போட்டாங்கன்னு தெரியல, அந்த சோசியல் மீடியா அட்மினை போட்டு மிரட்டுறாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று நாங்கள் கேட்போம் என்றது நானே அதை பார்த்துருக்கேன். உடனடியாக மாற்றி பேசப்படுகிறது. இதற்குண்டான பின்புலங்களை ஆராய்கின்ற பொழுது அவர் மிரட்டப்படுகிறார்களோ என்று கூட நான் அச்சப்படுறேன். ஆனால் அவரை வந்து சமமாக நடத்தவே இல்லை. அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கு கூட இதுவரையிலும் மு.க. ஸ்டாலின் அவரை அலோவ் பண்ணதில்லை. அவரே ஒத்துருக்கிறார், உட்கார்ந்தா தள்ளி தான் உட்கார்ந்தாகணும். ஆனால் இதே வந்து அம்மா அவர்கள் அவரை அருகில் உட்கார வைத்து அவருடன் என்னோட பேசியிருக்காங்க அப்படின்னு நயமாகவும் நட்பாகவும் பேசினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடியார் எல்லாத்தையும் மதிப்பார். ஆனால் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுக்கு அதாவது ஜாதியை மட்டுமல்ல, மதத்தை மட்டுமல்ல, அனைவரையும் மதிக்காத, புண்படுத்தக்கூடிய, சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் கட்டிப்பிடித்து கொண்டு அதற்கு எகென்ஸ்டாக செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆட்சின்னா அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. சமத்துவம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவருக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்துருக்கலாம். ஒரு சபாநாயகராக போட்டிருக்கலாம், துணை முதல்வராக போட்டிருக்கலாம், அல்லது ராஜாவை போட்டிருக்கலாம், அல்லது அதுவுமே வேண்டாம் ஒரு கிறிஸ்டியனை தூக்கி இல்லாட்டின ஒரு துணை முதல்வராக போட்டிருக்கலாம், அல்லது ஒரு முஸ்லீமை தூக்கி ஒரு துணை முதல்வராக போட்டிருக்கலாம். நீ வந்து இந்துக்களை ஓட்டு வாங்குவதற்காக மட்டும் கும்பாபிஷேகமும் குடமுழுக்கு விழாவும் நடத்தி கொண்டு திருமாவளவன் அவர்களை ஏமாற்றி அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன பூஜை புனஸ்காரங்களை என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. அவர் வந்து உங்களுடைய காடலியில் முருகா சரணம், ஐயப்பா சரணம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட போல, ஸ்டாலினே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பூச்சாண்டி குடும்பத்தாருடைய காலடியில் கிடப்பதின் ரகசியம் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த டார்க் ரூமுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர் வெளியில் வர முடியாதான் துடிக்கிறார். ஏன்னு உங்களுக்கு தெரியும். அம்மாவை பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு, காமராஜரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு, பொட்டை வைக்கிறாரு, அழிக்கிறாரு, காலையில் வந்து போகிறாரு, கும்பிடுறாரு. இவ எல்லாருமே பண்ணுற மாந்திரி, இது ஒரு மந்திரி சுட்ட கோழி மாதிரியே திரிகிறானுங்க எல்லாரும். ஸ்டாலின் ஒரு பக்கம் திரிகிறாரு, கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் ஒரு பக்கம் இருக்கிறாரு. என்ன பேசுகிறாங்கன்னா இவங்களுக்கு புரியல. அந்த சூழ்நிலை தான் வந்து திருமாவளவனுடைய சூழ்நிலை அதுதான், ஸ்டாலினுடைய சூழ்நிலையும் அதுதான், உதயநிதி ஸ்டாலினுடைய சூழ்நிலை. இப்போ போய் கனிமொழி அக்காவை பேட்டி எடுத்து பாருங்க, அக்கா வந்து அப்படி மூஞ்சி மாறி டக்கு டக்குன்னு ஓடிடுவாங்க. ஒரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டு பாருங்க, அவர் ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு ஓடிடுவார். அதே மாதிரி நம்மளுடைய முதலமைச்சரை கேட்டு பாருங்க, அவரும் அப்படித்தான். அவர் கேட்கறதுக்கு யார் கேள்வி கேட்க முடியும்? அவர் ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டு அது பதில் சொல்லிட்டு அப்படியே போயிடுவார் பாவம். அதனால என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் முதல்வர், யார் துணை முதல்வர், யார் ஆட்சி செய்கிறார்கள் என்பது
இப்போது இருக்கக்கூடிய பூச்சாண்டி குடும்பத்தாரில் யார் என்ன செய்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது. ஆட்சி நடக்குது, ஆனால் அவங்களுக்கே தெரியாது நடந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு ஒரே வேலை சுரண்டல், மணல் கொள்ளை, மக்களை சுரண்டுதல், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே சார், இன்னைக்கு வந்து காமராஜ் அவர்களுடைய பிறந்த நாள் என்று ஏற்கனவே ஆக்சுவலாக நீங்கள் வந்து காங்கிரஸில் பல வருஷமாக வந்து கட்சியில் இருந்திருக்கீங்க. காங்கிரஸ்ல இருந்து இப்போ தாவி இப்போ அதிமுகவுக்கு வருவதற்கு காரணம் என்ன? காங்கிரஸ் வந்து ஆணி வேர் அழுகிக்கொண்டே இருக்கிறது. தலைமை சுருங்கி விட்டது. தலைமை எப்படின்னா அப்படியே தலைமைக்கு வந்து தடுமாற்றம் கொண்டுள்ளது. யார் தலைமை எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் மட்டும் இல்லை, தொண்டர்களை மட்டும் பேசுவோம். காங்கிரஸுடைய தொண்டர்கள் வந்து எப்படின்னா யார் வந்து இந்த தலைமையை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்ல முடியாது, சொல்லவே தேவையில்லை. செல்வ பெருந்தகை மட்டுமில்லை, அதற்கு முன்னால் இருந்தவர்களும் சரி, முருகா சரணம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலினே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலடியிலும் உட்கார்ந்து சேவகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கிடைத்தது ஏதோ கொடுக்கறது கூடப்பா, நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் சார், காமராஜ் தொண்டர்கள் மத்தியில் ஆகவே அனைவரும் வந்து வெவ்வேறு கட்சியில் என்னையாட்டிருக்கிறவங்க நிறைய பேர் போயிட்டாங்க. நானே லேட்டாக வந்து தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன்னு சொல்ல வருத்தத்தோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் எந்த அருகதையுமே இல்லை. காரணம் என்ன, காமராஜர் அப்படின்னு பேரை சொல்கிறதுக்கு கூட காங்கிரஸுக்காரங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அந்த தகுதியை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும் வந்து மேலே காங்கிரஸ் பேரியக்கத்தை நம்ம வந்து குறையே சொல்ல முடியாது. காங்கிரஸ் பேரியக்கத்தை குறை சொன்னோம்னா நான் இத்தனை வருஷமாக காங்கிரஸில் இருந்தது தவறு அப்படின்னு ஆகி போயிடும். காங்கிரஸை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் அத்தனையுமே வந்து மிகப்பெரிய ஒரு ஊழல் பெருச்சாளிகளாக மாறி மற்றவனுக்காக வந்து அடிமைப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரதம் நேரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி மிஸ்டர் விக்ரம் அவர்களே.